Welcome students and viewers. We are in 12th Biogeology 7th lesson. 7th lesson name is Human Health and Diseases. In this lesson, today's section I would like to teach about different types of antigen and antibody reaction. எதிர்பொருள் தூண்டி ஆன்டிஜன் எதிர்பொருள் தூண்டி மற்றும் ஆன்டிபாடி ரியாக்ஷன் எதிர்பொருட்களின் வினைகளின் வகைகள். இது ஆன்டிஜன் ஆன்டிபாடிக்கு இடையில ரியாக்ஷன் நடக்குது இல்லைங்களா, ஸோ அதனுடைய வகைகள். காமன்லி the reaction between soluble antigen and antibody leads to visible precipitate formation. அதாவது soluble antigen அப்படின்னா கரையும் நிலையில் உள்ள ஆன்டிஜன்னு சொல்லுவோம். கரையும் நிலையில் உள்ள ஆன்டிஜன்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரையக்கூடிய எதிர்பொருள்னு சொல்லுவோம். கரையக்கூடிய எதிர்பொருள் தூண்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. கரையக்கூடியதுன்னா இப்போ ஒரு கிருமி இருக்குது, ஒரு பேத்தோஜென்சி இருக்குது, ஒரு டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய ஆன்டிஜன் ஒரு கிருமி இருக்குது. ஸோ அதுலேருந்து அந்த கிருமி டைரெக்டாக அட்டாக் பண்ணாமல் அதனுடைய பாடியில் ரிலீஸ் ஆகக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்குது, வேதிப்பொருட்கள். அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை தான் நம்ம சாலிபிள் ஆன்டிஜன்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்னால தான் நமக்கு டிசீஸ் வருது. அதை சாலிபிள் ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரியாக்ஷன் பிட்வீன் சாலிபிள் ஆன்டிஜன் கரையக்கூடிய எதிர்பொருள் தூண்டிகளுக்கும் ஆன்டிபாடிக்கு இடையில ரியாக்ஷன் நடந்ததுன்னா என்ன நடக்கும்னா அடுத்து நெக்ஸ்ட் என்ன ஃபார்ம்னா டு விசிபிள் பிரிசிபிடேட். சரிங்களா, எளிதாக காணக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய வீழ்படிவு, பிரிசிபிடேஷனை வீழ்படிவு உருவாகிறது. ஸோ இதுக்கு பேர் என்னென்னா வீழ்படிவாக்க வினை என்று பெயர். பிரிசிபிடேஷன் இது ஃபஸ்ட். சரிங்களா, ஆன்டிஜன் ஆன்டிபாடி இடையில் நடக்கக்கூடிய ரியாக்ஷனுடைய ஃபஸ்ட் பார்ட் பிரிசிபிடேஷன் ரியாக்ஷன், வீழ்படிவாக்க வினை. நெக்ஸ்ட் antibodies that bring about precipitate formation. அப்போ ஆன்டிபாடிஸ் எந்த ஒரு நிகழ்ச்சியை கொண்டு வருது, எதை முடிச்சு கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிபாடிஸ் தட் bring about precipitate formation, வீழ்படிவாக்க வினையை, வீழ்படிவாக்கல் செயல்பாட்டை ஏற்படுத்துகிறது. ஸோ ஆன் ரியாக்டிங், ஸோ அந்த வினை புரியும் போது ஆன்டிஜனோட வினை புரியும் போது, ஆன்டிஜனோட ரியாக்ட் பண்ணும்போது வினை புரியும் போது யார் வினை புரிகிறா, ஆன்டிபாடிஸ் போது. அதனால ஆன்டிபாடிஸ் அதர்வைஸ் கால்ட் பிரிசிப்டின் அப்படின்னு வீழ்படிவாக்கிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டிஜனும் ஆன்டிபாடி இணையும் போது பிரிசிபிடேட் நடக்குது. அந்த பிரிசிபிடேட்டுக்கு காரணமான ஆன்டிபாடியில் பிரிசிபிட்டின் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வீழ்படிவாக்கிகள், அதற்கு காரணமான அமைப்புகளை வீழ்படிவாக்கிகள் என அழைக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் கொட்டிங் இஸ் அக்ளூட்டின். ரெண்டாவது ரியாக்ஷனோட பேர் அக்ளூட்டினின் அப்படின்னு சொன்னால், அதாவது தமிழில் சொன்ன திரட்சி அடைதல். கேள்விப்பட்டிருப்ப திரட்சி அடைதல், அக்ளூட்டின் அப்படின்னு. ஸோ வென்னவர் எப்பொழுதாவது பார்ட்டிகுலேட் ஆன்டிஜன் துகள் வடிவம் கொண்ட எதிர்பொருள் தூண்டிகள், துகள் வடிவம் கொண்ட கிருமிகள் ஸோ நம்ம சந்திக்கும் போது, சரிங்களா, வென்னவர் பார்ட்டிகுலேட் ஆன்டிஜன் இன்ட்ராக்ட் வித் இட்ஸ் ஆன்டிபாடி, அந்த பார்ட்டிகுலேட் ஆன்டிஜன் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஆன்டிபாடியோட இணையும் போது, எப்பொழுதாவது இணையும் போது வுட் ரிசல்ட் இன் கிளம்பிங் ஆர் அக்ளூட்டினேஷன். அங்கே என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உடனடியாக என்ன நடக்கிறது, திரிபடையும் அல்லது திரட்சி அடைகின்றன. சரிங்களா, கிளம்பிங் என்னது, திரிபடைகின்றன அல்லது கிளம்பிங்னா திரிபடைதல், அக்ளூட்டினேஷன் அப்படின்னா திரட்சி அடைதல், ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்கும். ஓகே, ஸோ ஆஃப் எ பர்டிகுலர் ஆன்டிஜன், ஒரு குறிப்பிட்ட ஆன்டிஜனில் என்ன நடக்குது, ஸோ கிளம்பிங் ரியாக்ஷன் நடக்குது. சரிங்களா, திரிபடையும் அல்லது திரிவடைதல் அந்த நிகழ்ச்சி நடைபெறுது. ஸோ விச் இஸ் கால்ட் அக்ளூட்டினேஷன். ஸோ இதுக்கு பேர் திரட்சி அடைதல் என்று பெயர். ஸோ த ஆன்டிபாடி இன்வால்வ்ட் இன் பிரிங் அபவுட் அக்ளூட்டினேஷன் ரியாக்ஷன் இஸ் கால்ட் அக்ளூட்டின். ஸோ இந்த அக்ளூட்டினேஷன் ரியாக்ஷனுக்கு காரணமாக இருந்த அந்த ஆன்டிபாடிகளை, எதிர்பொருட்களை அல்லது இம்யூனோகுளோபினுக்கு என்ன பேர், அக்ளூட்டினின். சரிங்களா, அக்ளூட்டினின். சரிங்களா அப்படின்னு சொல்லுவோம். எதிர்பொருள் திரளி அப்படின்னு சொல்லுவோம். எதிர்பொருள் திரளி அல்லது அக்ளூட்டின் என அழைக்கப்படுகிறது. ஸோ தேர்டு ஹெட்டிங் இஸ் ஓப்சோனைசேஷன். அடுத்த ஹெட்டிங் என்ன, ஓப்சோனைசேஷன்.
ஓப்சோனிசேஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அதாவது மேல் பூச்சாக்கம் அல்லது என்ஹான்ஸ்டு அட்டாச்மெண்ட். சரிங்களா? ஸோ மேம்படுத்தப்பட்ட ஒட்டுதல்னு சொல்லுவோம். மேம்படுத்தப்பட்ட ஒட்டுதல் அல்லது ஓப்சோனைசேஷன், அதாவது மேல் பூச்சாக்கம்னு சொல்லுவோம். இது வேறு ஒன்றும் இல்லை. மேல் பூச்சாக்கம்னா ஒரு கிருமி வந்துச்சுன்னா, ஒரு பேத்தோஜன், ஒரு ஆன்டிஜன் உடம்புக்குள்ள வந்துச்சுன்னா, ஸோ அதை பிடிச்சு அது மேலே சில கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் தெளிச்சு விட்டு, ஸோ இது வந்திருக்கிறது கிருமி தான் அப்படின்னு சொல்லி, ஸோ டிஃப்ரெண்ட்டு WBCக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய செயலுக்கு பேர் தான் ஓப்சோனைசேஷன். மேல் பூச்சாக்கம் அல்லது மேம்படுத்தப்பட்ட ஒட்டுதல் நினைக்கிறது. ஸோ இட் இஸ் த ப்ராசஸ் பை விச் பேத்தோஜன் இஸ் மார்க்டு ஆஃப் இன்ஜெக்ஷன். இங்கே வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடையாளம் இடப்படுகிறது. சரிங்களா? விச் பேத்தோஜன் இஸ் மார்க்டு. பேத்தோஜனா கிருமியானது, சரிங்களா, ஆன்டிஜனானது மார்க்டு செய்யப்படுகிறது, அடையாளம் இடப்படுகிறது. ஆஃப் இன்ஜெக்ஷன், எதற்கு? விழுங்குவதற்காக, அழிப்பதற்காக. ஸோ நம்ம உடம்புக்குள்ள வந்து அந்த ஆன்டிஜனை, அதாவது அந்த பேத்தோஜனை அடையாளம் விடுதல். கடைசியில் என்ன ஆயிரும்? ஸோ டெஸ்ட்ரக்ஷன் பை பேத்தோஜன் பை பேகோசைட்டிஸ். ரெண்டாவது வந்து அந்த பேத்தோஜனை செல் விழுங்குதல் அடிப்படையில் நம்ம உடம்புல சில செல்கள் பிடிச்சு சாப்பிட்டுரும். ஓகே, ஸோ பேத்தோஜன் இஸ் மார்க்டு ஆஃப் இன்ஜெக்ஷன் அண்ட் டெஸ்ட்ரக்ஷன் பை பேகோசைட். ஸோ பேகோசைட்டிக் செல்களை, அதாவது நம்ம உடம்புல பேத்தோஜனை பிடிச்சி விழுங்கக்கூடிய சில செல்கள் இருக்குது, அதை பேகோசைட்னு சொல்லுவோம். ஸோ அந்த பேகோஸ், மேக்ரோபேஜஸ், டென்ட்ரிட்டிக் செல்ஸ், இதெல்லாம் சொன்ன முடியுங்களா? இதெல்லாம் வந்து பேகோசைட், நியூட்ரோஃபில்ஸ், மேக்ரோபேஜஸ், இவைகள் எல்லாமே பேகோசைட்டிக் செல் சொல்லுவோம். இவைகள் வந்து ஏதாவது ஒரு செல்லை பார்த்துன்னு பிடிச்சி விழுங்கி சாப்பிட்டு அதை அழிச்சிடும். ஸோ அந்த பேகோசைட்டிக் செல்கள் என்ன பண்ணி இமீடியட்டாக பேகோசைட் த மார்க்டு பேத்தோஜன் அண்ட் டெஸ்ட்ராய்டு. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ ஓப்சோனைசேஷன் இன்வால்வ்ஸ் தி, அதாவது திரிபடைதல் நிகழ்ச்சியானது அல்லது மேல் பூச்சாக்க முறை நிகழ்ச்சியானது இன்வால்வ்ஸ் பைண்டிங் ஆஃப் என் கூட எது இணைகிறது? ஓப்சனின், மேல் பூச்சாக்கி அப்படின்னு சொல்லுவோம். மேல் பூச்சாக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் வந்து ஆன்டிஜனோட, கிருமியோட இணையுது. ஓகே, ஸோ ஹியர் ஆன்டிபாடி, ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்டிபாடி டு ஓப்சோனின்னு சொல்லுவோம். அந்த ஆன்டிபாடிங்கிற ஓப்சோனின் வந்து ஸோ எதோட இணையுது? ஆன்டிஜனோட இணையுது. ஸோ ஏதோ பர்டிகுலர் எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டு எ ரிசப்டார் ஆன் தி பேத்தோஜன் செல் மெம்பரின். சரிங்களா? ஸோ பேத்தோஜன், கிருமியினுடைய செல் படலம், செல் மெம்பரேன்னு சொல்ல, கிருமி பேத்தோஜனுடைய செல் மெம்பரனுடைய அவுட்ரு பரப்பில் ரிசப்டார், உணர்வேற்பிகள் ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ அதோட இந்த ஓப்சோனின் அப்படிங்கிற ஆன்டிபாடி இணைகிறது. ஆஃப்டர் ஓப்சனின், ஸோ ஓப்சனின் ப்ராசஸ் முடிச்சிருப்பாடு பைண்ட்ஸ் டு த மெம்பரேன், எதோட இணைஞ்சிரு? படலத்துடன் இணைகிறது. ஆஃப்டர் ஓப்சனின் பைண்ட்ஸ் டு த மெம்பரேன், கடைசி என்ன ஆயிரு? ஓப்சனோட இணைச்சதுக்கு பின்னாடி என்ன ஆயிரு? ஸோ அந்த படலத்துடன் இணைந்து விடுகிறது. ஆஃப்டர் ஓப்சனின் பைண்ட்ஸ் டு த மெம்பரேன், ஸோ ஓப்சனின் ப்ராசஸ் முடிச்ச பின்னாடி ஸோ மெம்பரும் இணைஞ்சிரு. ஸோ ஃபைனலி பேகோசைட்ஸ் ஆர் அட்ராக்டட் டு த பேத்தோஜன். கடைசியில் என்ன ஆயிரும்? ஸோ பேகோசைட்ஸ் ஆர் அட்ராக்டட் டு த பேத்தோஜன். ஸோ கடைசியில் அவ்வாறு மார்க் செய்யப்பட்ட ஓப்சோனைசேஷன் ப்ராசஸ் முடிஞ்ச அந்த கிருமியுடன் யார் இணைஞ்சிருவா? பேகோசைட்ஸ், செல்களை விழுங்கக்கூடிய செல்கள், பேகோசைட்ஸ் ஆர் அட்ராக்டட், இழுக்கப்படுகிறது டு த பேத்தோஜன், பேத்தோஜன் நோக்கி. அந்த ஓப்சனைசேஷன் ப்ராசஸ் முடிஞ்ச பேத்தோஜனை நோக்கி இந்த பேகோசைட்டுங்கிற செல், விழுங்கக்கூடிய செல்கள் அங்கே சென்று அவற்றை பிடித்து அழிக்கிறது. ஸோ ஓப்சனைசேஷன், மேல் பூச்சாக்கம் இஸ் ப்ராசஸ், ஒரு செயல்பாடு விச் பேத்தோஜன்ஸ் ஆர் கோட்டட் வித் சப்ஸ்டன்ஸ் கால் ஓப்சனின். ஸோ கோட்டட்னா பூச்சாக்கம் செய்யப்படுகிறது. சரிங்களா? அப்படிங்கிறது பூச்சாக்கம் செய்யப்படுகிறது. அதாவது எப்படி? மேலொரு மூடி, சரிங்களா, மேல் பூச்சாக்கி என்ன பொருளால் மூடி அடையாளம் இடப்படுகிறது. கோட்டைன்னா மூடி அடையாளம் இடப்படுகிறது. ஓகே, ஸோ இந்த ஓப்சனைசேஷன் ப்ராசஸில் பேத்தோஜன், கிருமியானது கோட்டேடு, மூடப்படுகிறது. எதாலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பொருளால். அந்த பொருளோட பேர் என்ன? ஓப்சனின் அப்படிங்கிற பொருளால்
பேத்தோஜனானது கோட்டிங் செய்யப்படுகிறது. ஓகே, ஆப்ஷன் மார்க். அதுக்கடுத்தது மார்க்கிங் த பேத்தோஜன் ஃபார் த டெஸ்ட்ரக்ஷன் பை இம்யூன் சிஸ்டம். கடைசியில் அது அடையாளமிடப்பட்டு நம்ம இம்யூன் சிஸ்டத்தினால் கண்டறியப்பட்டு அவைகள் அடிக்கப்படுகின்றன. திஸ் ரிசல்ட் இன் மச் மோர் எஃபிஷியன்ட் பேகோசைட்ஸ். இதனால் நன்கு திறன்பட்ட, சரி, நம்ம திறன் வாய்ப்பு கொண்ட திறன்பட்ட பேகோசைட்டோசிஸ், அதாவது செல் விழுங்குதல் நிகழ்ச்சி மிக எளிதாக திறன்பட செயல்படுகிறது. தேர்ட் ஒன் இஸ் நியூட்ரலைசேஷன். நடுநிலையாக்கம்னு தமிழில் சொல்லும். நடுநிலையாக்கம், அதாவது இன்கேஸ் த பேத்தோஜன் ரிலீஸ் யூ டாக்ஸின். சில பேத்தோஜன்ஸ் என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸினை, அதாவது நச்சு பொருட்களை வெளியேற்றும். சில கிருமிகள் நச்சு பொருட்களை வெளியேற்றும். அந்த நச்சுக்களை, நச்சுத்தன்மையை செயலிழக்க செய்யக்கூடிய நிகழ்ச்சிக்கு பேர் நியூட்ரலைசேஷன், நடுநிலையாக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நடுநிலையாக்கம். ஸோ த நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன், நடுநிலையாக்க வினையானது ஆர் தி ரியாக்ஷன். இது ஒரு வினை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் ஆஃப் ஆன்டிஜன் ஆன்டிபாடி. ஆன்டிஜனுக்கும் ஆன்டிபாடிக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன். ஓகே, இட் இன்வால்வ்ஸ். இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் ஆஃப், எது நீக்கப்படுகிறது, எலிமினேஷன் ஆஃப் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் ஆஃப் பாக்டீரியல் எக்ஸோடாக்சின். சரிங்களா, மிக மோசமான தீவிரமான நோயை உண்டாக்கக்கூடிய அந்த டாக்ஸின், எக்ஸோடாக்சின்லேருந்து என்ன பண்ணு, எலிமினேட், அதை நீக்குதல். அந்த ஹை டாக்ஸிக் பவரை டாக்ஸிக் இல்லாமல் மாற்றுதல், எலிமினேஷனை நீக்குதல். எலிமினேஷன் ஆஃப் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட், தீங்கு தரக்கூடிய, மோசமான விளைவை தரக்கூடிய அந்த பாக்டீரியானுடைய எண்டோடாக்ஸ் ஆர் எக்ஸோடாக்சின், புறப்பரப்பில் வெளியாகக்கூடிய டாக்ஸின் எக்ஸோடாக்சின் சொல்லுவோம். சரிங்களா, அதாவது வெளிநச்சு அப்படின்னு இடத்துல வெளிநச்சு அப்படின்னு சொல்லுவோம், அல்லது புறநச்சுக்கள். எக்ஸோடாக்சினா புறநச்சுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவைகள்லேருந்து உடம்பு பார்க்குது. ஓகே, அல்லது வைரஸ் பை ஸ்பெசிஃபிக் ஆன்டிபயோட்டிக், குறிப்பு ஆன்டிபயோட்டிக். ஸோ ஹியர் த நியூட்ரலைசேஷன் சப்ஸ்டன்ஸ், ஓகே, தட் மீன்ஸ் ஆன்டிபாடிஸ் ஆர் நோன் அஸ் ஆன்டிடாக்சின். சரிங்களா, அந்த ஆன்டி நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகக்கூடியது அந்த ஆன்டிபாடிகள், அதாவது எதிர்ப்பொருட்கள். அதனால் அதுக்கு என்ன பேர் வச்சுன்னா ஆன்டிடாக்சின்னு சொல்லி வச்சுருக்கிறோம். அதாவது நச்சு எதிர்ப்பொருட்கள், நச்சு எதிர்ப்பொருட்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ திஸ் ஸ்பெசிஃபிக் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ்ட் பை ஹோஸ்ட் செல். இந்த மாதிரி சில குறிப்பிட்ட ஆன்டிபாடிகளை, எதிர்ப்பொருட்களை உற்பத்தி பண்ணக்கூடியது ஸோ அந்த ஹோஸ்ட், அந்த விருந்தோம்பி உயிரி தான். ஓகே, இன் ரெஸ்பான்ஸ் டு பாக்டீரியா டாக்ஸின். எப்போ அது ரிலீஸ் ஆனு பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவினுடைய எக்ஸோடாக்சின் பிளட்டில் இருந்துச்சுன்னா, ஸோ அந்த எக்ஸோடாக்சினை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம இம்யூன் சிஸ்டம் ஸோ இந்த மாதிரியான ஆன்டிபாடியை ரிலீஸ் பண்ணி அதோட பைண்ட் ஆகி அந்த எக்ஸோடாக்சினை நியூட்ரலைஸ், சமநிலைப்படுத்தப்பட்டு நச்சுது லெஸ் டாக்ஸிக்காக அல்லது டாக்ஸிக் இல்லாமல் மாற்றிக்கிறோம். ஓகே, ஸோ திஸ் ஸ்பெசிஃபிக் ஆன்டிபாடி இஸ் ப்ரொடியூஸ் பை, இந்த குறிப்பிட்ட ஆன்டிபாடி எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா பை ஹோஸ்ட், அந்த விருந்தோம்பினால் உற்பத்தி ஆகுது. ஸோ எதனால் உற்பத்தி? இன் ரெஸ்பான்ஸ் டு பாக்டீரியா எக்ஸோடாக்சின் ஆர் கரஸ்பாண்டிங் டாக்சைட். ஸோ அல்லது அது சார்ந்த முறித்த நச்சுன்னு சொல்லுவோம். டாக்சைடு அப்படிங்கிறது இன்ஆக்டிவேட்டட் டாக்ஸின், முறித்த நச்சுகளுக்கு எதிராக உற்பத்தி செய்யப்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் see the picture. Okay, antigen antibody reaction. So antigen antibody interaction ரெண்டும் இணைதல். ஸோ இதில் இடையில இருக்கிறது வைரஸ், இது ஆன்டிபாடி. ஸோ இப்போ என்னாச்சுங்க, வாட் ஹேப்பன் ஹியர்? ஸோ என்டையர் bacterium is surrounded by what? So antibody. இந்த ப்ளூ கலர் இப்படி இருக்கு இல்லைங்களா, இது ஆன்டிபாடின்னு சொல்லுவோம். ஆன்டிபாடி ஸோ இதோட இணைஞ்சிரும். அதற்கடுத்து அதே மாதிரி அக்ளூட்டினேஷன், வீழ்படி வாக்கலில் பார்த்தீங்கன்னா பாட்டி, அதாவது துகளோடி ஆன்டிஜன் அது நடக்குது. ஸோ பாக்டீரியா இருக்குங்களா, ஸோ பாக்டீரியா எப்படி வீழ்படி வாக்கப்பட்டிருப்பார். அதுக்கடுத்தது பிரிசிபிட்டேஷன். பிரிசிபிட்டேஷன் அப்படின்னு என்னது? வீழ்படிவாதல். ஸோ இப்போ எப்படி வீழ்படிவாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மஞ்சள் எல்லோ கலர் கிருமி, அதாவது பேத்தோஜன் அல்லது ஆன்டிஜன் சொல்லுவோம், எப்படி வீழ்படிவாக இருக்குன்னு பாருங்கள். அதுக்கடுத்தது காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம், நிரப்புக்கூறு மண்டலம். சரிங்களா, ஸோ காம்ப்ளிமெண்ட் நிரப்புக்கூறு மூலக்கூறானது இணைஞ்சிருச்சு பாருங்கள். சரிங்களா, ஸோ ஃபாரின் செல்ஸ். சரிங்களா, அதற்கடுத்தது
அந்த காம்ப்ளிமெண்ட்ரி செக்ஷன்ஸ் வந்து எனர்ஜிக்கு முன்னாடி என்னாச்சு ஃபஸ்ட்டு பேகோசைட்டோசிஸ் செல் விழுகுதல் நடைபெறுகிறது, இன்ஃப்ளமேஷன் வீக்கம் அடைதல், கடைசியில் ஃபைனல் என்னாச்சு செல் லைசிஸ் செல் சிதைதல். செல் லைசிஸ்னு செல்கள் சிதைதல் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஓகே, ஸோ antigen antibody reaction is completed. Sometime ask primer. Don't forget it. Watch entire video to get more knowledge. Thank you. Keep watching.